ஐயா எனக்கு கடவுள் பக்தி ஜாஸ்திங்க, பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை ஜாஸ்திங்க, இயற்கையின் மீது நம்பிக்கை ஜாஸ்திங்க, அது இல்லாமல் சயின்ஸ் மீது எனக்கு நம்பிக்கை ஜாஸ்திங்க. இது எதுவுமே இல்லைன்னா கூட என்னுடைய தன்னம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை ஜாஸ்திங்க, என் திறமையின் மீது நம்பிக்கை ஜாஸ்திங்க, என் நட்பு வட்டார உறவினர்கள் மீது நம்பிக்கை ஜாஸ்திங்க. இவ்வளோ இருந்தும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க. அப்போ காரணம் என்ன? இவ்வளோ பேர் இவ்வளோ டெக்னிக் இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. பெரிய பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். பெரிய குருஜிக்கள், இப்போ நிறைய குருஜிக்கள் கிளம்பியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒன்றும் வேலைக்காகல. சில அரைகுறை விஞ்ஞானிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் அப்படி அதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயங்களை வந்து நிறைய சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் சில பேருக்கு மட்டும் பட்டு பட்டுன்னு நடக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மிக மிக முக்கியமான வீடியோ. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை முழுக்க நீங்கள் உள்வாங்கிட்டு சின்சியராக ஃபோக்கஸ்டாக நீங்கள் இதை பார்த்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன், ப்ரேயரு என்ன வேணால் பண்ணுங்கள். பட்டு பட்டுன்னு உங்களுக்கு அனைத்தும் வந்து நினைச்சதெல்லாம் நடக்குதா இல்லையான்றதை பாருங்கள். எங்கே மிஸ்டேக் நடக்குது, எங்கே தப்பு நடக்குது, எதை சரி பண்ணணும். ரொம்ப லாஜிக்காக சிம்பிளாக நான் இப்படி ஆரம்பிக்கிறேங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுறோம், ஒரு கேமரா மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் மூலமாக கூட வீடியோ வந்து ஷூட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனு, கேமரா, டிவி இந்த மாதிரியான நவீன பொருட்கள், காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது ஏதோ ஃபேக்ட்ரியில் மேக் பண்ணுற மாதிரி இல்லை, டெய்லி காலையில் எழுந்தவுடனே சமையல் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு ஹோட்டலில் கேட்குற மாதிரி தோசை வேணுமா தோசை, இட்லி வேணுமா இட்லி, அந்த மாதிரி ஃபோன் வேணுமா ஃபோனு, ஃப்ளைட் வேணுமா அப்படி கண்டுபிடிச்சாங்களா என்ன? அப்படி கிடையாது. இதை கண்டுபிடித்த ஒவ்வொருவரும் பல நாட்கள் தன் மனசுக்குள்ள, மைண்டுக்குள்ளே அதை கற்பனை பண்ணி பொருள் இப்படி இருக்கணும், என்னென்ன இதை சேர்த்து இப்படி ஒன்று உருவாகணும், அதுக்கு இப்படி ஒரு பொருள் நம்ம தயாரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணோம், என்னென்ன விஷயத்தை அப்போ அந்த அவங்க யூஸ் பண்ணோன்றாங்களா, அதெல்லாம் எங்கேருந்து யூஸ் பண்ணாங்க? ஆல்ரெடி இயற்கையில் இருந்த அந்த பிரபஞ்சத்தில் இருந்த சக்திகளை ஒன்றையோ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களோ இணைத்து தான் இந்த பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஜாயிண்ட் பண்ணி கோர்த்து அவங்களா உருவாக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கல. இவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்த ஆல்ரெடி பிரபஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மொழியில் ஆல்ரெடி அதை பிரம்மாண்டமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அதை குட்டியோடு தெரிஞ்சிட்டு வந்து அதை வந்து இங்கே பயன்படுத்தும் போது அது மனித குலத்துக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது. அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகளை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். பிரபஞ்சம் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்க விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அதை குட்டியோண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி அப்படித்தான் இதுவரையும் வந்திருக்கீங்க. இதுவே சயின்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயத்தை சாதித்ததாக மார்த்தட்டிக்குது. அப்போ அதை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை பேசுகிறாங்க. நிக்கோலா டெஸ்லா வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஃபிசிக்கல் கண்டுபிடிப்புகளுக்கு நீங்கள் டைம் செலவு பண்ணுறதை விட மைண்டு சம்மந்தப்பட்ட அந்த இன்டான்ஜிபிள் விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துனீங்கன்னா 100 வருஷத்தில் கண்டுபிடிக்கிறத 10 வருஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ வந்து வலிமையானது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே யாரும் வந்து அதை கேட்கறதில்ல. அவங்க ஃபிசிக்கலான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட் பண்ணி அதை ஒரு வணிகமயமாக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதை பற்றி பேசுகிறது தான் அட்ராக்டிவாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உணவு, அதில் எது நமக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோ அந்த உணவு நம்ம உடல் நலத்திற்கு, ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பார்த்துருக்கீங்களா? எதெல்லாம் விரும்பி சாப்பிட கிரேவிங்ஸ் வருதோ, ஆர்வம் வருதோ, அது ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வகையான உணவாக இருக்கட்டுமே, ரொம்ப விரும்பி நீங்கள் ஒரு உணவுகளை எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் நம்ம உடல் நலத்துக்கு தீங்கானதாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி அடித்தா, மது குடித்தா போதை வருது, அந்த போதை அது ஒரு மாதிரி த்ரில்லு எக்ஸ்பீரியன்ஸ். கஞ்சா குடித்தா ஒரு போதை வருது, போதை ஊசி போட்டுக்கிட்டால் ஒரு கிக்கு வருது, சிகரெட் பிடிச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படி ரிலாக்ஸாக இருக்குது. அப்போது இது எல்லாமே நமக்கு சந்தோஷம் கொடுக்குறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அது உடல் நலத்திற்கு தீங்கானது. உடல் நலத்திற்குனா பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து தீங்கானது. அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வருது, குடிச்சிட்டு போதையில் போய் என்னென்ன காரியம் பண்ணுறாங்க, பேர் எப்படி கெட்டு போகுது, சொசைட்டியில் முன்னேறவே முடியாது நீங்கள். அப்போது
எது நமக்கு பிடித்திருக்கிறதோ அது 90% நமக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்றதுக்கு அப்புறம் வரேன். இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் பெரிய ஸ்பீக்கர் பேசுகிறாரு, பெரிய குருஜி பேசுகிறாரு, பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிறாங்க, அருமையாக பேசுகிறாங்க, எதுகை மோனையோடு பேசுகிறாங்க, அழகாக வந்து போட்டு நம்மள அறியாமல் நம்ம கை தட்டுறோம், பார்த்துட்டு இருக்க ஜனங்க கை தட்டுறாங்க. இந்த கைத்தட்டல் வாங்கிறதுக்காகவே சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசி வந்து உங்ககிட்ட வந்து வரவேற்பை கைத்தட்டலாக வாங்குகிறாங்க. பட் வடிகட்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அது எதுவுமே இல்லாதவன் ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகிட்டு போயிடுவான். அதனால் உண்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். அந்த உண்மை வந்து ரொம்ப நேரம் உங்களால் கேட்க முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா கான்ஷியஸ் மைண்ட், செல்ஃபு, சப்கான்ஷியஸ் மைண்ட். இது 3 ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பேசிட்டோம். கான்ஷியஸ் மைண்டும் செல்ஃபும் என்ன சொல்லுதோ அதை கேட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சால் அங்கே தான் உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களை வந்து இது நடத்துது. நீங்கள் வந்து ஒரு பொம்மை அரசாங்கம் தான் நடத்திட்டுருக்கீங்க, பின்னாடி இருந்து இயக்கும்போது அது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உண்மையை ஒருத்தன் பேசும்போது இதை கேட்காத, இது உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு உங்களை டைவெர்ட் பண்ணி நீங்கள் வேறு சேனல் மாற்றுவீங்க, இல்லை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லை அதை அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. அதே வந்து உங்களுக்கு விஷத்தன்மை உள்ள நச்சுத்தன்மை உள்ள உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத ஒரு விஷயத்தை நகைச்சுவையாகவோ இல்லை சீரியஸாகவே கூட உங்களுக்கு இனிக்க சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் சரி கேளு பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது 2வது விஷயம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கான விஷயம். இப்போ லாஜிக்கான விஷயம் நம்ம பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே போகலாம். இப்போ எப்படி ஒரு கண்டுபிடிப்பு ஒரே நாள் உருவாக்கப்படாதோ அதே மாதிரி ஒன்றுமே வேணாங்க, ஒரு வீடு ஒன்று நீங்கள் கட்டணும், உங்களுடைய கனவு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே காலையில் ஏஞ்ச உடனே சாயந்தரத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டி முடிச்சிடுவீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்த பார்ப்பீங்க, அந்த இடம் பிடிச்சிருக்கான்னு பார்ப்பீங்க. நிறைய இடத்துல ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் பேரில், அதுக்கு பட்டா வாங்கணும், அதுக்கு என்னென்ன ஃபீஸ் கட்டணுமோ அதெல்லாம் கட்டி அதை அப்ரூவ்டு லேண்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்டையோ ஒரு சிவில் இன்ஜினியரையோ பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி டிராயிங் ஒன்று போடணும். அந்த டிராயிங்கில் உங்களுக்கு ஹால் எப்படி இருக்கணும், எத்தனை ரூம் வேணும், எத்தனை பாத்ரூம் வேணும், என்னென்ன வேணும் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அது திருப்தியாக அமைதான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்டையோ டிசைனர்கிட்டையோ கொடுத்து அந்த வீடு எப்படி முழுமை அடைந்து எப்படி இருக்கும், அதோட அவுட்டர் லுக்கு எப்படி இருக்கும், அதை நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு அவர்கிட்ட சொல்லி 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 அதை மாற்றி 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 நீங்கள் என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீட்டை நீங்கள் கற்பனையில் கிளாரிட்டியோட அது கலர் முதற்கொண்டு அமைப்பு முதற்கொண்டு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சா தான் இதெல்லாம் வந்து டீல் பண்ண முடியும் இல்லையா? இல்லை எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜினேஷனுக்குள்ளே வீடோட ஒத்து போகிற மாதிரி வரும்போது நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை கட்ட ஆரம்பித்து ஒரு இதுலேயும் உங்களுடைய இமேஜினேஷனுக்கு ஒத்து வரலன்னா ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டை கட்டி முடித்து நீங்கள் உள்ளே கொடுத்துணும் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வீடு வராது இல்லையா? எனக்கு ஒரு வீடு வேணுங்க, தாங்க லேண்டு சரி அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி வந்து இருக்காது. முதல்ல வீடே கட்டி முடிக்கப்பட மாதிரி. சரி, இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். இந்த பணத்துக்கு நீங்கள் அலையணும், சம்பாதிக்கணும், இது பண்ணணும். பணம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. மீதி அத்தனை வேலையும் செய்கிறது யார்? இவர்கள் எல்லாம் யார்? சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்டு, கொத்தனார், பெயிண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, இவ்வளோ பேரும். இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இவங்க தான் வந்து பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து நீ வீடு கட்டணும், ஒரு விஷயத்தை நீ நடக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுதான் அழகான வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை நீங்கள் முதல்ல கற்பனை பண்ண வேண்டும். கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, இது 2 வந்து மிக மிக முக்கியம்.
ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வேணும். என்ன கட்ட போகிறீங்க, வீடா இல்லை வேறு எதுவா? வீடுனா என்ன மாதிரியான வீடு, ஒரு ஃப்ளோரா 2 ஃப்ளோரா, இல்லை பங்களா டைப்பா, இல்லை சுற்றியும் கார்டன் விட்டா என்ன மாதிரி வீடு, அது கலர் முதற்கொண்டு ரூம் முதற்கொண்டு உள்ள வாக் த்ரூ மாதிரி நீங்கள் போய் கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து கற்பனை பண்ண வேண்டும். உங்களுக்கு என்ன நடக்கணுன்றத அவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டி நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்சி, அதில் எதை விட்டுட்டோம், எதை பார்க்கணும், எதை சரி பண்ணணும், எதனுடைய நுட்பத்தை நம்ம யோசிக்க மறந்துட்டோன்னு திருப்பி 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 அதை பற்றி யோசிப்பது. இப்போ அது நடக்குதா இல்லையான்னு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறத சரியாக நினைக்கிறீங்களா, கிளாரிட்டியோடு நினைக்கிறீங்களா அப்படின்றத தான் வந்து நீங்கள் யோசிக்கணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்டுபிடிப்புகளுமே இன்னைக்கு யோசனையில் ஆரம்பித்து நாளைக்கு தான் அது கண்டுபிடிப்புகளாக உருவாகின்றன அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படை. ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இமேஜினேஷனில் என்ன எழுத போகிறோம், அதை பற்றி எழுத போகிறோம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் அது பேப்பரில் கொண்டாந்து பாயிண்ட்ஸுங்களாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி தான் ஒரு புக்கு எழுத முடியும் இல்லையா? எடுத்த உடனே ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுட்டு கடன்லாம் எழுத முடியாது. ஃபஸ்ட்டு அதை பற்றின சிந்தனை, அதை பற்றின தேடல், அதை பற்றின விஷயம். எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஃபஸ்ட்டு உருவாகிறது வந்து மைண்டில் தாங்க. மைண்டில் உருவாகாமல் எந்த படைப்புகளுமே எந்த கிரியேட்டிவிட்டியுமே கிடையாது. அப்போது அந்த மைண்டில் உருவாகக்கூடிய அந்த விதை மரமாவது பாடி அதுக்கு உதவி செய்யணும். இது ரெண்டும் பாடி மைண்டு கனெக்ட் ஆன பிறகு தான் யூனிவர்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டான ரூட்டில் போகுது, நம்ம வந்து துணை இருப்போம் அப்படின்றது அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரும். இது ஒரு ஓவியம் வரைஞ்சால் கூட அது நீங்கள் கற்பனையில் அந்த கேன்வாஸில் அந்த ஷீட்டில் வந்து அந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கற்பனை பண்ணால் தான் அது வரையவே முடியும். நீங்கள் வந்து ஓவியர் வரையும் போது உங்களுக்கு தெரியாது, எதோ கோடு போகிறாருன்னு தான் தெரியும். ஆனால் ஓவியருக்கு அது முழுமையடைஞ்ச பிறகு அந்த ஓவியம் எப்படி அங்கே வந்து நிற்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனோட டைரக்டருக்கு அந்த படம் ஃபுல்லாக அவர் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். அது விஷுவலைசேஷனில் வருதா அப்படின்றத தான் அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. மைண்டில் என்ன பார்த்தாரோ அந்த சினிமா அந்த காட்சிகள் வந்து அவரால் எடுக்க முடியலன்னா திருப்பி 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 எடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிரபஞ்சம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? இந்த பிரபஞ்சம்ன்றது என்னங்க? வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிஸு இதெல்லாம் சேர்ந்தது மட்டும்தானா? அதுக்குள்ளே பூமியும் இருக்கு இல்லையா? அந்த பூமிக்குள்ளே மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மனிதர்களில் ஒன் ஆஃப் த மனிதர், ஒரு மனிதராக நீங்களும் இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்களும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பங்கு தானே. அப்போ பிரபஞ்ச இயக்கத்தில் உங்களுடைய பங்கும் இருக்கு இல்லையா? அந்த பிரபஞ்சம் உங்களையும் பயன்படுத்தி எனர்ஜியை உருவாக்குகிறது அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு மொத்த ஃபேக்ட்ரி அப்படின்னு வச்சிங்க, ஒரு நிறுவனம், ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு கற்பனை பண்ணிங்க. இதில் பிரபஞ்சத்தினுடைய பார்ட்னர், பங்குதாரர் நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஏகப்பட்ட பங்குதாரர்கள் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பங்களிப்பும் இருப்பதனால உங்களையும் அது பங்குதாரராக சேர்த்துக்குது. நீங்கள் அதுக்கிட்ட வந்து கெஞ்சிரும், பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கணும், வேண்டுதல் பண்ணுறோம், இதெல்லாம் தேவையில்லை. யூ ஆர் அ பார்ட்னர். நீங்கள் ஒரு பார்ட்னர் இந்த பிரபஞ்சத்துக்கு. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் நீங்கள். இது வேறு ஒரு ஆஸ்பெக்ட்லேயே நான் சொல்கிறேன். அப்போது ஒரு கடற்கரை மணலில் எவ்வளோ துகள் இருக்கோ அவ்வளோ வேலைகள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது. ஆனால் அதில் ஒரு துகள் நீங்கன்னா உங்களுடைய இயக்கமும் அதில் இருக்குது இல்லையா? உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. அப்போ உங்களுக்கு உங்கள் பங்கை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்க தான் ரெடியாக இல்லை. அதில் கோடியில் ஒரு பங்கு தான் நீங்கள் கேட்கலாமா வேணாவா, கேட்டால் தருமா, கேட்டால் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டோடையே நீங்கள் கிடைக்கிறீங்க. ஆனால் கற்பனையில் உருவான விஷயம் 2-3 சக்திகளை, பிரபஞ்ச சக்திகளை இணைக்கிறது மூலமாக ஒரு பொருளை உருவாக்க முடியும், கண்டுபிடிப்பேன்னு நம்ம கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ண பிறகும் கூட நம்ம அந்த டான்ஜிபிள் விஷயத்தை வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்புறமே தவிர இன்டான்ஜிபிள் மைண்டால் சாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நம்புறது இல்லை. அதுதான் இங்கே முக்கியமான காரணம். சரி, இப்போது இன்னொரு விதத்தில் வரேன். நம்மளுடைய மூளையில் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம்.
எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 100 பில்லியன் நியூரான்ஸ். இது 18 சொல்கிறாங்க, 19 சொல்கிறாங்க, 80 to 100 வரைக்கும்னா கூட இது பெரிய ஒரு நம்பர் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 பில்லியன்னா 1000 கோடி. அப்போ 100 பில்லியன்னா எத்தனாயிரம் கோடி நியூரான்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் உடம்பு பூரா இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதில் 90% நம்ம பிரெயினில் இருக்குது, நம்ம மூளையில் இருக்கிறது. இந்த நியூரான்களோட வேலை என்னென்னா அதுதான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி உண்டு பண்ணுறது, கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ். இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்ம செல்ஃபு, நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும், நம்மளுடைய மெமரி, பார்க்குற விஷயங்களை பதிவு பண்ணுறது, ஃபைல் ஓப்பன் பண்ணி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது, நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம எமோஷன் ஆகிறோம்னா அத்தனை விஷயங்களையும், லட்சக்கணக்கான விஷயங்களை இந்த நியூரான்ஸ் தான் பண்ணுது. அது நம்மளுடைய ஆணைக்காக காத்திருக்கு. நம்ம என்ன கட்டளையிடுறோமோ அதை செய்யணும். ஆனால் நம்ம ஒரு கட்டளையும் இடுறதில்ல. அது அதுவாக நம்மளை பற்றி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி புரிஞ்சிக்கிட்டு அதுவாக ஒர்க் பண்ணுது. இது ஒரு ப்ராப்ளம். இதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். இந்த 90% உள்ள அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் உள்ள அந்த நியூரான்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூளையுடைய அந்த கிரே ஏரியா, கிரே மேட்டர், இருண்ட பகுதி அப்படின்னு சொல்லலான்னு வச்சுங்க. இருண்டனா டார்க் சைடு, டார்க் மேட்டர் அப்படின்னு வச்சுங்க. இது அதனுடைய மூளையை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேல் லேயரில் அந்த ஓரம் ஃபுல்லாகவே இந்த டார்க் மேட்டர் இருக்கும், உள்ள வரையும் கூட போய்கிட்டு இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த நியூரான் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள அதான் இந்த நியூரானோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுதான் மெயின். ஒயிட் மேட்டர், வெள்ளை பகுதி அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த டார்க் மேட்டருங்களுடைய கம்யூனிகேஷன், இந்த நியூரான்ஸினோட கம்யூனிகேஷனை சரி பண்ணுது. இது ஒரு தூதுவர் மாதிரி வேலை செய்து இதை பாடியோட மற்ற பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலை இது எல்லாத்தையுமே அது செய்யுது. பாடியிலேருந்து வரக்கூடிய நம்ம எதை தொடுறோம், எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், இந்த செய்திகளையும் எடுத்துகிட்டு இந்த டார்க் மேட்டர் கொடுக்கறது. அதை வச்சுட்டு இவங்க தான் அரசாங்கத்தினுடைய முக்கிய குழு மாதிரி, திங்க் டேங்க் அப்படின்வாங்க. இவங்க இப்படி ஒரு செய்தி வந்ததா அதை உடனே ப்ராசஸ் பண்ணி உடனே ஒரு முடிவு எடுத்து அதை செய்கிறதுக்கு ஆணையிடுவாங்க. ஸோ இது மூளையில் என்ன டேட்டா இருக்கோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லாத டேட்டாவை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இது நியூரான்ஸுங்களுடைய வேலை. ஒரு செகண்டுக்கு பல ஆயிரம் வேலைகளை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. 100 பில்லியன் நியூரான்ஸ் நம்ம மூளையில் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் நியூரோ சயின்டிஸ்ட் நடத்திய நியூரோ இமேஜிங் ஸ்டடீஸ் பற்றிய ஆய்வுகளின் முடிவுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தான் மெயினாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவோட உயிர் நாடியே அதுதான். கவனமாக கேளுங்க. நம்ம மூளையோடைய 40% இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறது எதுனா இந்த கிரே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பழுப்பு நிற பகுதி. அதாவது இந்த பகுதியில் தான் 100 பில்லியன் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்களுடைய அவ்வளோ பெரிய எண்ணிக்கையுடைய 90% இந்த கிரே மேட்டரில் தான் இருக்குது. மீதி 60% இடத்த இந்த ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை பகுதி ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போது இந்த நியூரான்கள் எண்ணிக்கை குறையும் போது இந்த கிரே மேட்டரோட ஏரியா கம்மியாகும். இந்த பகுதி கம்மியாகுதுன்னா நியூரான்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. இல்லை நியூரான்கள் இன்ஆக்டிவ், செயல்படாமல் போவது, செத்து போவது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நியூரான்களுக்கு கைகள் இருக்குது. அதாவது நியூரான் ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேமேஜ் ஆகும். நியூரான் ஆக்சான் டேமேஜ். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒயரை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. நம்ம ஒயருக்குள்ளே கம்பி இருக்குது, அதை சுற்றி அந்த ரப்பர் ஷீட் மாதிரி போட்டு மெல்லிஸாக ஸ்லீவ் மாதிரி மூடி இருப்பாங்க இல்லையா. இப்போ அதை கட் பண்ணி தான் அந்த கம்பியை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த நியூரான்களுடைய கரங்களுக்கும் அது வழியாக தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது இல்லையா, அதை சுற்றி மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு நியூரானுடைய கரங்களுக்கும் இன்னொரு நியூரானுடைய கரங்களுக்கும் இடையில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் அது பார்த்துக்கும். இப்போ நாளாக ஆக என்ன ஆகுனா இந்த மைலின் ஷீத் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆக்சான், அதாவது நியூரான்களோட ஆக்சான் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா, வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது அது டேமேஜ் ஆகும். நாளடைவில் அது டேமேஜ் ஆகி செத்து போகும்போது ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கு இடையில கனெக்ஷன் கட் ஆகும். இதை மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், MS அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள்பட்ட வயசாக இது அதிகமாகும். இதனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். வயசாக ஒரு கவனமின்மை, எதையும் உள்ள கிரகிச்சிக்கிறதுல ஒரு லேட்டு, அப்புறம் டிமென்ஷியான்ற ப்ராப்ளம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்
நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் இந்த நியூரான் ஆக்சான் டேமேஜால் தான். ஆனால் இது சிறிய வயதிலே கூட நிறைய நடக்கும். இப்போது முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூரான்களுடைய ஸ்ட்ரக்சுரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. அதனோட கட்டமைப்பு நெகிழ்வுத்தன்மை. அதாவது நியூரான்கள் சும்மா இருந்தால் பத்தாது, அது ஃபுல் ஃபோர்ஸில் வந்து வேலை செய்யணும், நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும், அதோட கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அது வீரியமாக வந்து வேலை செய்யும் இல்லையா. இது எப்போ நடக்குது அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்போது, இது எதுவுமே இல்லைன்னா கூட தன்னம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக சின்சியராக ஒரு விஷயத்தை பர்ஸ்பெக்டிவாக அப்படியே வந்து திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கும் பொழுதும் இந்த ஸ்ட்ரக்சுரல் பிளாஸ்டிசிட்டி நடக்குது. அது இல்லாமல் நியூரான்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் அந்த கிரே மேட்டரோட ஏரியா அதிகமாகுது. அதோட அந்த ஒயிட் மேட்டர் வந்து இந்த நியூரானல் செல் பாடிஸோட அந்த கனெக்ஷன்ஸை உண்டு பண்ணுது இல்லையா, இந்த கம்யூனிகேஷன், அது வந்து வீரியத்தன்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதை குறிக்குதுன்னா, மூளை வந்து வீரியத்தன்மையோட ஒரு கனெக்ஷனுக்காக ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணுது. அந்த வைப்ரேஷன் தான் இந்த யூனிவர்ஸினுடைய அந்த வைப்ரேஷனோட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்து மேட்ச் ஆகும்போது யூனிவர்ஸினோட அந்த எனர்ஜிஸு அந்த இதை எல்லாத்தையும் அது சக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக வருது. இப்போது இந்த விஷயத்தில் நியூரோ இமேஜிங் ஸ்டடீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது நம்மளுடைய நியூரான்ஸினோட எண்ணிக்கை அதிகமாகி இதனோட ஸ்ட்ரக்சுரல் பிளாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை, ஆச்சரியமான விஷயத்தை அவங்க நிறுவியிருக்காங்க. அதை பற்றின விஷயங்களை பல்வேறு பத்திரிகைகளிலும் ஜேர்னல்ஸ்லேயும் வெப்சைட்லேயும் வலைத்தளத்துலேயும் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ இதுலேருந்து ஒன்று என்ன நமக்கு தெளிவாக தெரியுது, இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது வந்து நீண்ட நேரம் இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நியூரான் எண்ணிக்கை குறையவும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே மாறி மாறி நடக்குது. ஆனால் ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வீரியமாக வந்து இந்த மெடிடேஷனை பண்ணும் பொழுது அதை வந்து கிளாரிட்டியோட கன்சிஸ்டன்ஸாக அடிக்கடி அடுத்தடுத்து பண்ணும்போது இந்த விஷயம் 100% பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்ற உண்மையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தாங்க இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம சொல்லலை, அறிவியல் நிரூபிக்கிற உண்மை. சரி, இதை ஏன் எதுக்கு சொல்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் எடுத்துங்க, நம்மளுடைய அண்டவெளி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோள்கள் அங்கங்கே இருக்குது, நட்சத்திரம் அங்கங்கே இருக்குது. பட் பெருவெளி என்ன இருக்குது, வெறும் இருட்டாக இருக்குது, காலியாக இருக்குது. அங்கே என்ன இருக்குது இது வரைக்கும் அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள், எனர்ஜிஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த டார்க் ஏரியாவில் நடக்குது. அந்த இருண்ட பகுதியில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்களுக்கோ வேறு விஷயங்களுக்கோ நீங்கள் தெரியவே தெரியாது. ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போது அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம், அது எப்படி பெண்ட் ஆகுது, வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஒரு சில விஷயங்கள் எப்படி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்றதை வச்சு அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களே தவிர அதை வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்படிப்பட்ட இன்னும் என்னென்ன விஷயங்கள் அங்கே இருந்து எப்படியெல்லாம் இயக்குது இந்த பிரபஞ்சத்தை அப்படின்றது இன்னும் அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்க முடியல. இனி கண்டுபிடிக்க முடியுமான்றதும் டவுட்டு. இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலிலும் மூளையிலும் உள்ள நியூரான்ஸுகள் இருக்கிற அந்த டார்க் கிரே ஏரியா ஆஃப் பிரெயின்ன்றாங்கல்ல, அதனுடைய முழு இயக்கம், அங்கே என்ன வேலை நடக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது 90% இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. 10% தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மீதி 90% கண்டுபிடிக்க. அந்த 10%லையும் அந்த நியூரான்கள் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போகும்போது ஒரு ஃபயரிங், ஒரு பட்டாசு வெடிச்ச மாதிரி பட்டுன்னு வெடிக்குது. அதுதான் நமக்கு செய்தியை கொண்டு போகுது, பல்வேறு விதமான செய்திகள். அது இப்போ கோபம், மாத்திரம், சந்தோஷம், எல்லா இதுவும். ஆனால் நோட் பண்ணி பார்த்தா, அதை வந்து இமேஜிங் பண்ணி பார்த்தா, நியூரோனல் இமேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து இமேஜ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபயரிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா உணர்வுகளுக்கும். அப்போது அதில் வந்து கோடியில் ஒரு சின்ன பங்கு வந்து வித்தியாசம் இருக்குது. அது வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸினோட அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ்,
அது மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் வந்து சின்ன ஒரு வேரியேஷனில் பெரிய பெரிய விஷயங்களை அது பண்ணுது. அப்படின்னும்போது இன்னும் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஆராய்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் விஷயங்கள் வந்து பெண்டிங் இருக்கும்போது 90% வந்து மூளையுடைய கிரே ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாத போது அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய மினியேச்சர் மாதிரி இந்த மூளை இருக்குது. அது போட்டுங்க, நம்மளோட உடம்புல செல்ஸு எவ்வளோ செல்ஸ் இருக்குது, ட்ரில்லியன் 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 செல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. பில்லியன்னாலே 1000 கோடி, ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க, ட்ரில்லியன் 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 கணக்கில் அடங்காத நம்மளால் எண்ணவே முடியாது, நினச்சி பார்க்க முடியாத செல்கள் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு அணுவுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான், அப்போ மீதி அந்த அணுவில் எல்லாமே காலி ஸ்பேஸாக இருக்குது. அதில் இது இவ்வளோண்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ காலி இடத்துக்குள்ளே ஏன் அது ஒன்று இருக்கணும்? இப்போ மிச்சம் காலி இடம் எதுக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க? அப்போ இத்தனை கோடி லட்சம் கோடி அணுக்கள்லையும் எவ்வளோ காலி இடம் இருக்கும். அப்போ இந்த இவ்வளோ காலி இடமும் இந்த ஸ்பேஸில் உள்ள காலி இடமும் ரிலேட் ஆகுது. ஏன் இந்த காலி இடம், இந்த இருண்ட பகுதியில் என்ன நடக்குது? அங்கே தான் வந்து கடவுளோ இயற்கையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத இந்த 3D உலகத்தில் நம்ம மூளையின் அறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அடுத்த டைமென்ஷனுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அணுவை தொலைச்சி உள்ளே போக 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 ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய அணுக்கள் எல்லாமே ஸ்ட்ரிங்கு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டுருக்கு, கம்பிகள் மாதிரி, கம்பிச்சுருள் மாதிரி வைப்ரேட் ஆகிட்டுருக்கு, அதிர்ந்து கொண்டு இருக்குது. அதனோட அதிர்வுகளின் பண்புகளை என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அடுத்த டைமென்ஷனுக்கு போகணும். அது ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணுது, இன்னொரு டைம் ஒரு மாதிரி பண்ணுது. லைட்டே வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரு விதமாகவும் ஆய்வு பண்ணாத போது வேறு விதமாகவும், அது இரண்டும் சேர்ந்ததாகவும் இப்படிலாம் வந்து ட்ராமா போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. துகள்களாகவும் அலைகளாகவும் துகளும் அலைகளாகவும் ஒரே நேரத்துலையும் அது பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம வாட்ச் பண்ணும்போது அது ஒரு விதமாக வந்து நமக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி கண்களுக்கு காமிக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்கும்போது நம்மளுடைய உடம்பும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனோட மினியேச்சர் மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதனால தான் இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களை பயன்படுத்தி எனர்ஜிகளை உருவாக்கி அதை பிரம்மாண்டமான வடிவத்தில் அது பயன்படுத்துது. நம்மெல்லாம் சின்ன லெவல் ஃபேக்ட்ரினா அது நினச்சி பார்க்க முடியாத ஃபேக்ட்ரி. பட் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய இரும்பு சத்தாக இருக்கட்டும், உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் எங்கேருந்து கிடைக்குது? 2 கேலக்சிகள் ஒன்றோடு ஒன்று மோதி அப்படியே ஒன்றா இதாகும் போது அதுலேருந்து வெடித்து கிளம்புற அந்த விஷயங்கள்லேருந்து வர்ற விஷயங்கள் தான் நமக்கான இரும்பு சத்து. அது தாவரங்களாலேயோ இந்த பூமியாலேயோ உறிஞ்சப்பட்டு அது தாவரங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த செடிகளை தாவரங்களை அதில் வர விஷயங்களை சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. நம்ம உடம்புக்கும் கிடைக்குது. நம்ம இந்த மண்ணில் போகும்போது அது இந்த மண் நமக்கு கொடுக்குது. நம்மள்கிட்ட நிறைய விஷயங்களை மண் எடுத்துக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்ச சக்திகளை நம்ம பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி மைண்டும் அதுவும் கனெக்ட் ஆகிருக்கும் போது பிரபஞ்சத்தினுடைய பார்ட்னர் நம்ம அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கிட்டேருந்து அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2 விஷயம்தான். என்ன வேணுன்ற கிளாரிட்டியாக அதுக்கு சொல்லிடணும். நான் ஒரு பங்குதாரர், என்னுடைய பங்காக எனக்கு இது வேணும்னு கிளாரிட்டியோடு அதுக்கு சொல்லணும். இல்லைன்னா அது கன்ஃபியூஷன் ஆகிடும். இன்னைக்கு என்ன வேணுன்றத கிளாரிட்டியோட கன்சிஸ்டன்ஸாக திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து கெஞ்சுறதாகவோ ப்ரே பண்ணுறதாகவோ இது அது கொடுத்து தான் ஆகணும். நான் அதனோட பார்ட்னர்னால் எனக்கு அது வந்து தானே ஆகணும். அதனால் வந்து அது எனக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம நிறைய டெக்னிக் சொன்னோம். வாட்டர் டெக்னிக்னு ஒன்று சொன்னோம். அதுக்கப்புறம் 3 o'clock டெக்னிக்னு ஒன்று சொன்னோம். ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொன்னோம். இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு நீங்கள் வந்து மைண்டை தயார் பண்ணி பாடியை அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்போ அது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு இருந்துட முடியாது. எப்படி ஒரு வீடு கட்டணும்னா நம்ம போய் உழைச்சி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறகு தான் ஒரு கூட்டமே சேர்ந்து அதை நம்ம கனவை வந்து நிஜமாக்குது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு தேவை நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நடக்குமா, இன்றைக்கி நடக்கலையே, நாளைக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே, எங்கேயாவது பிரபஞ்சம் அறிகுறி காமிங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீ கேட்டாச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு, அது வந்துடும்.
ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ செய்கிற வேலைகள்லே ஏதாவது ஒன்று ரெண்டை பயன்படுத்தி அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு அது தலையில் இருக்குது. அதோட வேலையை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதனால் ஒரு முழு நம்பிக்கை, ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்சிஸ்டன்சியோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. கன்சிஸ்டன்ஸாக கேட்டுட்ருக்கிறது தான் இது. அதை செக் பண்ணாதீங்க. அதை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிடும். அது வேறு விதத்தை வந்து உங்களுக்கு வேறு விதத்தை தான் வந்து சொல்லி கொடுத்து உங்களை ஏமாற்றுமே தவிர அது வந்து அதுக்கு செய்ய வேண்டிய நேரத்துக்கு அது கரெக்டாக செய்யும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் வந்து போய்கிட்டே இருங்க. செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டே இருங்க. இது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது. ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படியே சரக்குன்னு உறிஞ்சிற மாதிரி நம்மளுடைய உடலையும் மைண்டையும் பாடி மைண்டை கனெக்ட் பண்ணி ஒரு ரிசீவராக நம்ம வந்து எப்படி ஆகுறதுன்றதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.